ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நான் வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதுக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய பல்லாரி எண்ணெய் ஊற்றி பல்லாரி போட்டு அதை வதக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இல்லைன்ட்டு அதனால் கொஞ்சோண்டு இஞ்சும் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கோஸு, இதெல்லாம் கோஸு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ரொம்பலாம் வேக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் ஒரு பாதி வெக்காடு வந்தால் போதும். வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சு போட்டு அதை நல்லா போட்டுக்கலாம். வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டது, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறமா இது போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாதி வெந்திருக்கு. அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. அப்புறமா ஒரு சின்ன தக்காளி, அதையும் பிடிச்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அது கூட சேர்ந்து வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு அப்புறமா சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வத்தத்தூள், அவ்வளோதான். இந்த மசாலாவை இதில் போடலாம். மசாலாலாம் கொஞ்சம் காயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் அந்த காயோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம். இதுதான் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற மசாலா செஞ்சாச்சு. அவ்வளோதான். அப்புறமா கல் அடுப்பில் வச்சு ப்ரெட் இருக்குது, பட்டர் இருக்குது, இதை வச்சு இப்போ ப்ரெட் சாண்ட்விச் செய்யலாம். பட்ரு போட்டுக்கலாம், நல்லா தடவிட்டு அப்புறமா ப்ரெட் வச்சுக்கலாம். ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இப்போ அதில் மசாலா வச்சுக்கலாம். அப்புறமா அதில் ஒரு பல்லாரி அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் வந்து தூள் போட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிட்டு. இப்போ இதை
கட் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.